அரசின் நிதிநிலை சீராகும் பட்சத்தில் பெண்களைப் போல ஆண்களுக்கும் விடியல் பயணம் குறித்த கோரிக்கை கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் காங்கிரஸ் எம்எல்ஏ கருமாணிக்கம் மற்றும் அமைச்சர் சிவசங்கர் இடையே நிகழ்ந்த உரையாடலை பார்க்கலாம். நம்ம பெண்களுக்கு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயணம் கொடுத்தது போல ஆண்களுக்கும் நீங்கள் இந்த பேருந்து பயணத்தில் விடியல் பயணம் கொடுப்பீர்களா என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஆண்களுக்கு பொறுத்தவரை இலவச பயணம் என்கின்ற அந்த ஆர்வம், உங்களுடைய ஆர்வம் வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் இதுவரை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு விடியல் பயணம், கலைஞர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தந்து வாழ்க்கையில் சமநிலை வருவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அரசினுடைய நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் இவையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.